Malay Malar viewers, this is Vibha Natarajan. உங்ககிட்ட என் படம் மதில் மேல் பூனையோட ஆடியோ ரிலீஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தை நடித்தது என்னோட வெரி பிகினிங் ஆஃப் மை கரியரில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் ரொம்ப ஹெஸ்டேட் பண்ணேன், பட் டைரக்டரோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட்னால தான் ஐ டுக் அப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஐ திங்க் ஐ ரியலி ஓ அ ஹியூஜ் தேங்க்ஸ் டு ஹிம் என்னை இவ்வளோ மோட்டிவேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ண வச்சதுக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜிவி கண்ணன் ஃப்ரம் திருப்பூர் and Barni Jayapal Selvaraghavan associate work பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. and I star opposite Vijay Vasant and acting with Vijay was a very lovely experience. இந்த மாதிரி ஒரு சீரியஸ் மூவிக்கு அவரை மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. and also working with the villains and all of them was a challenge. and படம் பாருங்க, I'm sure you'll all really like it. Please promote the movie and thank you all. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் வசந்த் பேசுகிறேங்க. மதில் மேல் பூனை படத்துடைய ஆடியோ ரிலீஸு. இந்த படத்தில் வந்து விபா கதாநாயகி பண்ணியிருக்காங்க. பரணி ஜெயபால் இயக்கியிருக்காரு. திரு கண்ணன் தயாரித்திருக்காரு. எல்கே விஜய் கேமரா பண்ணியிருக்காங்க. எடிட்டர்ஸ் பிரவீன் அண்ட் ஸ்ரீகாந்த். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபைட் வந்து மைக்கேல் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லலாம், இட் இஸ் அ லவ் ஆக்ஷன் த்ரில்லர் அதான் சொல்ல முடியும். முதல் தடையாக ஆக்ஷன்லாம் பண்ண வச்சுருக்காங்க, ஏதோ பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னையோட ஹீரோ வந்து நம்ம மியூசிக் டேரக்டர் தான் சொல்லணும், திரு கணேஷ் ராகவேந்தர் அவர். எல்லா படங்களும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்புல. ஸோ அதனால் கூடிய நீங்களும் கேட்பீங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், malayamala.com. நான் கணேஷ் ராகவேந்திரா பேசுகிறேன். மதில் மேல் பூனை படத்தோட இசையமைப்பாளர். இன்றைக்கி இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா இங்கே சத்யம் சினிமாஸில் நடக்குது. இந்த படத்தோட பாடல்களை பற்றி சொல்லணும்னா மொத்தம் 5 பாடல்கள் இருக்குது. தாமரை மேடம் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அப்புறமா யுகபாரதி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. தாமரை மேடம் எழுதின பாட்டு வந்து ரொம்ப ஒரு இன்டர்வல் பிளாக்கில் வரும். அது படத்துக்கு ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிற ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாட்டு வந்து அது ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் ஃபாஸ்ட் ட்ரைவாக இருக்க ஒரு சாங் இருக்கும். அப்புறமா யுகபாரதி வந்து ஒரு மெலடி எழுதியிருக்காரு. அது வந்து ஹரிஷ் ராகவேந்திராவும் ஹரிணியும் பாடியிருக்காங்க. பூ பூக்கிறதுனோ அப்படின்னு ஒரு சாங்கு. அப்புறமா திப்பு பாடியிருக்காரு, ஒரு மெலடி இருக்குது. அது வந்து இது மனசை திருடிய புள்ள அப்படிங்கிற ஒரு பாட்டு. அப்புறமா லாரன்ஸ் அபிலாஷ் 2 பேர் சேர்ந்து ஒரு டார்க் டைப் ஆஃப் ஹிப்ஹாப்லேயே ஒரு டார்க் டைப்பான ஒரு சாங் பண்ணியிருக்கோம் முதல்ல. அது வந்து ஒரு ரீரெக்கார்டிங் போர்ஷனில் அது ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு இடத்துக்கு அது ரொம்ப ஆப்டாக பொருந்திருக்கு. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரீரெக்கார்டிங்காக யூஸ் பண்ணாமல் அந்த சாங்காகவே யூஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் மற்ற விஷயங்களை பற்றி சொல்லணும்னா ரீரெக்கார்டிங்க்கு ரொம்ப ஸ்கோப்பு இருக்குது இதில். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஆக்ஷன், ஃபாரஸ்ட் போர்ஷன், சேஸ் அந்த மாதிரி ஒரு த்ரில்லராகவே இருக்கும். நல்ல சாங். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய பார்த்தீங்கன்னா காமெடி, ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா விஜய் வசந்த் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு, ரொமான்ஸும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பேஸ்டாகவும் இருக்கும். அதனால் எல்லாமே ஒரு கலவையாக நல்லா பண்ணியிருக்கோம். இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. மாலைமலை நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் எல்கே விஜய், மதிமேல் பூனை படத்தோட கேமராமேன். நீங்கள் இப்போ ஆடியோ லான்ச்சில் இருக்கீங்க. படத்தோட மியூசிக் டைரக்டர் கணேஷ் ராகவேந்திரா. அவர் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஆறும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கேரளில் இது கண்டிப்பாக முக்கியமான படமாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு சாங்ஸ் வந்து யூடியூப்பில் வந்து 2 lakhs வியூஸ் பார்த்துருக்காங்க. சூப்பர் ஹிட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து அவருக்கு முக்கியமான படமாக இருக்கும். படத்தோட ஹீரோ விஜய் வசந்த். அவர் கேரியர்லேயும் அந்த படம் கண்டிப்பாக ஒரு சொல்கிற நல்ல படமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி இது காமெடி பண்ணியிருந்தார். இப்போ இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் ஹீரோவும் பண்ணியிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து எங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். தேங்க்ஸ். வெல்கம் டு ஆல். டைரக்டர் பர்னி ஜெயபால். இதனோட ஃபர்ஸ்ட் மூவி மதில் மேல் பூனை. இன்றைக்கி ஆக்சுவலாக டீச்சர்ஸ் டே. அதனால் முதல்ல என்னோடய குருநாதரை பற்றி சொல்லி ஆகணும். நான் ஃபஸ்ட்டு டாக்டர் பத்ரி சார்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். அவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண ஜேகே சார் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் டு செல்வபாதி சார், செல்வராமன் சார் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். படத்தோட மூவி ட்ரெயிலர்லாம் பார்த்துருக்கீங்க. அதாவது இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் வந்து ஒரு டீச்சர்ஸ் டேக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற காரணம் என்னென்னா, இந்த படத்தை வந்து சென்னை 28 இன்னைக்கு இன்னும் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஞாபகம் இருக்குது எங்களுக்கு. அண்ட் அதில் சக்தி சார் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னாரு. நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், என்னடா சொல்கிறாரு அப்படின்னு. அவங்க வேலையை ஃபோக்கஸ் பண்ணுறாரு, நம்பிக்கை என்னென்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அசிங்கமாக திட்டி மூஞ்சி இங்கே பாருங்கடா அப்படின்னாரு. ஸோ அது நல்லா ஞாபகம் இருக்குது. எதுக்காக அது சொல்கிறேன்னா, அது ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு. இன்னைக்கு அந்த டீம்லேருந்து ஒரு ஹீரோ தனியாக கஷ்டப்பட்டு
அண்ட் விஜய் வசந்த் வந்து எப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பார் எப்பவுமே ஸ்க்ரீனில். அண்ட் உண்மையிலே எனக்கு ஷூட்டிங் அண்ணா நகர் ஈஸ்டில் இப்போ வந்து பர்மிஷன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுனால வண்டலூர் அப்புறம் அது மாதிரிலாம் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கு. மெயினாக நான் வந்தது காரணம் வந்து அஃப்கோர்ஸ் பிரவீன் அண்ட் விஜய் வசந்த். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதையும் தாண்டி மெயினாக வந்தது காரணம் எங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே பெரிய ஃபேமிலி. ஏசி வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னா எப்பவுமே விஜய் வசந்த் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணிட்டு போயிடுறா அப்படின்வாங்க. எனக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் வருது இப்போ. ஸோ பிரதர் கடைக்கு வரேன் நான். அண்ட் ஐ விஷ் என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். விஜய் பற்றி சொல்லணும்னா அவர் தான் ஃபஸ்ட்டு என்னோட டிஸ்கோ பார்ட்னர்னு சொல்லலாம். அவரை என்ன முதல் டிஸ்கோக்கு கூப்பிட்டு போனவரே விஜய் தான். கிடைத்ததில்லை. சந்தோஷமா இருந்தது. அந்த சென்னை 20 ஷூட்டிங் டைம்ல பேக்கப் அப்படிங்கப்புறம் நாங்கள்லாம் அப்படியே ஜாலியாக புலி வேட்டைக்கு போகிற மாதிரி வேட்டைக்கு போவோம். அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் ஆனதுனால அவர் எங்கேயும் வரதில்லை. பட் அவர் தம்பி இப்போ வினோத் இருக்காரு. எனக்கு வினோத் தான் வந்து என்னோட இப்போ புது டிஸ்கோ பார்ட்னர். அங்கதான் இருக்காரு. ஸோ பிரச்சனை இல்லை. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பல வருஷமா தெரியும். அந்த சிவா சொன்ன மாதிரி என் வீட்டில் ஓடுற ஏசி டிவி எல்லாமே அவர் கடையில் வாங்கினது தான். எங்கள் கேங்லேருந்து இன்னொரு ஹீரோ ஒருத்தர் வராரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் பழச மறக்கூடாது சார். ஏன்னா நான் பேசுறது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, எங்க கும்பலுக்கு புரியும். பழச மறந்துடாதீங்க. அடுத்து வைபவ் பேசுவாரு. ஆக்சுவலா நானும் பிரகாஷ் ராஜ் சாரும் ஒரு படத்தில் நடிக்கும்போது விஜய் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சீனியர் ஆர்டிஸ்டா நானு. ஆக்சுவலா நாங்கெல்லாம் வந்து எல்லாத்தையுமே இவன் சொல்லிட்டான். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மதில் மேல் பூனை ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மதில் மேல் பூனை. ஸோ பூனை அப்படி இப்படி ஆடும், பட் விஜய் ஸ்டெடியா இருப்பாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. நிதின் சத்யா, உங்களோட வார்த்தைகள் டு விஜய். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் அந்த என்டையர் டீமுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய லெவல் இந்த படம் சக்சஸ் பண்ண ஆசைப்படுறேன். தேங்க்யூ. அஜய் மாஸ்டர், நீங்க வந்து விஜயோட டான்சிங் அபிலிட்டிஸ் பத்தி சொன்னா நல்லா இருக்கும். சூப்பரா டான்ஸ் ஆடுவார். உண்மையிலேயே அவருக்கு வந்து இன்னும் அவரோட ஸ்கில் 100% காட்டுறதுக்கான படங்கள் இனிமேல் ஃபியூச்சர்ல வரும்னு நினைக்கிறேன் நான். ஸோ கண்டிப்பா நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஆள். ஓகே. விஜய்க்கு ஆக்டர் விஜய்க்கு அப்புறம் கண்டிப்பா இந்த விஜய் வந்து டான்ஸ்ல வந்து ப்ரூவ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நான் சீரியஸா தான் சொல்றேன். சூப்பர் சூப்பர். நான் சீரியஸா சொல்றேன், தமாஷா சொல்ல. கண்டிப்பா பிகாஸ் அந்த ஸ்கில் இருக்கு. பட் அதுக்கான படங்கள் வரும். இதுனா ஃபர்ஸ்ட் டைம் லீடா நடிச்சிருக்காரு ஒரு படத்துல. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் விஜய் அண்ட் MMP டீம். வேற என்ன சொல்றது? தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். சக்தி சரவணன் சார், இந்த ஐஸ் ஆஃப் கேமரா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து அந்த போட்டோஜீனிக் ஃபேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயை நீங்க கேமரா வழியா பார்க்கும்போது எப்படி இருப்பாரு? ரொம்ப நேச்சுரலாக இருப்பார். ரொம்ப நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுவார். பெருசாக எஃபர்ட்லாம் போடாமல் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. டோட்டலாக ரிவர்ஸில் போனது, அந்த ட்ரெய்லருக்கான மியூசிக்கு ஒரு நல்ல த்ரில்லராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த படம். இப்போல்லாம் வந்து யதார்த்தமாக இருக்கிறவங்க தான் வந்து ஜெயிக்கிறாங்க. ஒரு முன்னாடிலாம் வந்து ஒரு ஹீரோனா அவருக்கு ஒரு கிராமர் இருந்துச்சு. அவர் இப்படி தான் இருக்கணும், அழகாக இருக்கணும், மூக்கு நல்லா இருக்கணும், கண் நல்லா இருக்கணும், அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. லைஃப்பில் நம்ம ஒருத்தரை பார்க்குறோன்னா அவர் சினிமாவில் நடிக்கும் போது அப்படித்தான். அப்படிப்பட்ட பல நடிகர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் மற்றவங்கள சொல்ல, என்னுடைய விஜயை நான் சொல்லிக்கிறேன். அவர் ஒரு பெரிய அழகான நடிகர் இல்லை, அழகான இல்லை. பட் ஒரு யதார்த்தம், பக்கத்து வீட்டில் ஒரு பையனை பார்த்தா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி. அதே மாதிரிதான் தம்பி நேற்று இந்த பையனை தம்பி விஜய் வந்து ஆபீஸ்க்கு வரும்போது பார்த்தேன். நான் ஒரு நடிகரை பார்க்கல. ஆபீஸ்க்குள்ள நுழையும் போது அப்படி யாரோ உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு நான் ரூம்குள்ள போயிட்டேன். அப்புறம் தான் உள்ள வந்தார், நான் தான் விஜய் அப்படின்னாரு. அப்பந்தான் எனக்கு தெரிஞ்சது. அப்படி ஒரு சாதாரண மக்களின் மக்களாக, நம்மள ஒருத்தனாக அவர் இருக்கிறதே பிளஸ் பாயிண்ட். இப்போ டைட்டிலே வந்து ரொம்ப அருமையான ஒரு டைட்டில், சிந்திக்க வைக்கிறது. என்ன மாதிரியான ஒரு ஜானர்? த்ரில்லர் ஜானர்னு சொன்னாப்புல வசந்த் விஜய். அண்ட் ஒரு படம் நம்ம எடுக்கிறது பெருசு இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு படம் வெளியில வரப்போகுது அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இந்த டைம்ல. ஏன்னா அதுக்கான ஒரு தனி பட்ஜெட்டே ஒதுக்கி வைக்க வேண்டியது இருக்கு. பட் இந்த படத்துக்கு ஐ திங்க் அந்த பாடல்
ஒரு பெரிய ரீச் சிம்பு பாடின பாடல். ஏன்னா நான் இன்னைக்கு நேத்திக்கு ஜிம்ல இருக்கும்போது இன்ஸ்ட்ரக்டர் சார் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போறேன்னு, அது சிம்பு படம் தானே சார் அப்படின்னாரு. அது சிம்பு. ஸோ அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் பிக் கேட்ச் இன் திஸ் ஃபிலிம். ஸோ வாழ்த்துக்கள். விஜய் வசந்த் ஆஸ் மதில்மேல் பூனை. இப்போ வரைக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சரக்கு அடிச்சு ஹாபி மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. சரக்கு நான் படத்துல சொன்னாங்க, ஐ மீன் படத்துல மட்டும்தான். நெசத்துல வந்து அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. ஏன் சிரிக்கிறீங்க எல்லாரும்? ஜோக்ஸ் அபார்ட், ஃபர்ஸ்ட் டைம் அவர் சோலோ ஹீரோவா பண்றாரு. ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். ப்ளஸ் ட்ரெய்லர் பத்தி எல்லாரும் சொன்னாங்க, ரிவர்ஸ்ல கட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த தாட் ப்ராசஸே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா படமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். தேங்க்யூ. வந்தாரை வாழ வைக்கும் ஊரு, ஆட்டு நாப்பு வைக்கும் பாரு, உழைச்சாக்கா சோறு போடும்